मैं लगातार आपके बीच में एक बात को लाते हुए प्रचार में बीते 4 हफ्ता करते आया। आज 5वां हफ्ता में भी उसी में मैं आगे बढ़ूंगा करके कहा था। நான் தொடர்ந்து என்னுடைய பிரசங்கங்களிலே கடந்த 4 வாரங்களை முடித்துவிட்டு வருகிற இந்த வாரத்திலும் தொடர்ந்து பேசுவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து நான் பேச ஆரம்பித்து வருகிறேன். मैंने इस बात को आपको याद दिलाने के लिए कोशिश किया. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக முயற்சி எடுத்தேன். उन वचनों को एक और बार देखें. அந்த वचனங்களை இன்னொரு முறையாக நாம் பார்த்து விடலாமா? पहला यूहन्ना की पत्री उसका दूसरा अध्याय 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 15, 16, 17 पद के ऊपर हम अध्ययन करने शुरू किए हैं. 15ஆம் 16ஆம் வசனங்களிலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். 15वां पद को एक और बार पढ़ेंगे. 15ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். पहला यूहन्ना और दूसरा अध्याय का 15वां पद. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். मैं पढ़ रहा हूं, थोड़ा ध्यान से सुनिएगा. நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கேளுங்கள். तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो. यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. और एक और वचन को भी मैं आज आपको याद दिलाने के लिए चाहता हूं. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். याकूब जो प्रभु यीशु मसीह के एक अपना भाई है, उसने कलीसिया को ये लिखा. उसको याकूब की पत्री 4 अध्याय का 4 पद में देखते हैं. யாக்கோபு இயேசுவினுடைய சொந்த சகோதரனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவன் எழுதும் பொழுது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதுகிறான். चाहे यीशु मसीह के सीने पर लेटे हुए यूहन्ना क्यों न हो, ஒருவேளை இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவானாய் இருக்கட்டுமே, या यीशु के साथ पैदा हुआ याकूब क्यों न हो, அல்லது இயேசுவோடு கூட பிறந்த யாக்கோபாவும் இருக்கட்டும். याकूब उन दिनों में यरूशलेम की कलीसिया का चेयरमैन रहा है. யாக்கோபு அந்த நாட்களிலே எருசலேமில் காணப்பட்ட சபையினுடைய சேர்மனாக இருந்தார். उनका विचार भी कैसा है, थोड़ा खड़े शब्दों को इस्तेमाल करता है. அவருடைய எண்ணமும் என்ன என்பதை பார்த்தால் கடினமான வார்த்தைகளை இட்டு யாக்கோபு பேசுகிறார். याकूब 4 अध्याय का 4 पद को देखिए. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ये विश्वासियों को चिट्ठी लिखता है, விசுவாசிகளுக்கு நிருபத்தை எழுதுகிறான். जो यीशु के पीछे होने के लिए अपने को सौंपे हैं, उनके लिए चिट्ठी लिखता है. இயேசுவுக்கு பின்னால போக ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு நிருபம் எழுதுகிறான். क्या लिखता है? என்ன எழுதுகிறான்? हे विभचारिणियों, விபச்சாரரே, விபச்சாரிகளே. एक बहुत बड़ा शब्द को वो इस्तेमाल करता है. பயங்கரமான ஒரு வார்த்தை இட்டு பேசுகிறான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். आदि कलीसिया संसार की बातों का इतना गिरना करता था. ஆதி சபை மக்கள் உலக காரியங்களை அவ்வளவாய் வெறுத்து தள்ளினார்கள். अगर संसार से कोई प्रेम रखते हैं, ஒருவேளை யாராவது உலகத்திலே அன்பு கொண்டு வந்தால் उनको इस प्रकार का नाम देने में वे चुके नहीं है. அவர்களுக்கு இப்படிப்பட்ட பெயரிட்டு அழைப்பதிலே அந்த சபையார் பின்வாங்கவே இல்லை. एक विभचारिणियों करके कहते हैं, விபச்சாரிகளே என்று சொல்லுகிறார்கள். मैंने अपने प्रचार में ये बाल को लंबा ऐसा फेंक के हुए आए हुए लड़कियों के बारे में 2 हफ्ता के पहले कहा था. நான் 2 வாரத்துக்கு முன்பதாக தலைகளை விரித்து அதை வாராமல் போட்டு கொண்டு வருகிற பெண் பிள்ளைகளை குறித்ததான காரியத்திலே பிரசங்கத்திலே சொன்னேன். मैंने कहा वेश्या का वो एक चिन्ह है. நான் சொன்னேன் அது ஒரு வேசியினுடைய அடையாளம் என்று. मैं अपने विचार से इस बात को नहीं कहता हूं. நான் என்னுடைய சொந்த எண்ணத்திலிருந்து இந்த காரியத்தை சொல்லாமல் मेरे हाथ में लिखी हुई वचन के आधार पर मैं वचन को पेश करता हूं. என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வேத வசனங்களின் அடிப்படையிலே இந்த காரியத்தை விளக்கினேன். प्यारे बच्चों, थोड़ा ध्यान से सुनिए. பிரிய பிள்ளைகளே கவனித்து கேளுங்கள். जो भी मैं यहाँ पर अपने विचार को आपके सामने लाता हूँ, நான் என்னுடைய எண்ணங்களை எல்லாம் இங்கே இருந்து உங்களுக்கு சொல்லுகிற வேளையிலே वो वचन से अगर बाहर है, ஒருவேளை அவைகள் வசனத்தை விட்டு தாண்டி வெளியே இருக்கும் என்றால் आपको उसको ग्रहण करने का कोई दरकार नहीं. அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த
கட்டாயமும் இல்லை. लेकिन वचन के आधार हो, ஆனால் வசனத்தின் அடிப்படையில் இருந்தால் उसको आप प्यार से ग्रहण करें ताकि आपका जीवन बन पाए. அவைகளை நீங்கள் கவனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை உருவாகுவதற்கு. आदि कलीसिया, ஆதி சபை, मैंने जैसा कहा यूहन्ना क्यों न हो, याकूब क्यों न हो, நான் சொன்னது போல யோவானா இருக்கட்டும் அல்லது யாக்கோபா இருக்கட்டும், संसार के साथ प्यार करने वालों के साथ किस प्रकार बर्ताव करते हैं बतलाया गया है. உலகத்தை சிநேகிக்கிறவர்களை எப்படியாக அந்த சபை கூப்பிட்டு அழைக்கிறது என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. फिर से उस वचन की ओर ध्यान दीजिए. திரும்ப அந்த வசனத்தை நோக்கி பாருங்கள். याकूब का 4 अध्याय का 4 पद. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். मैं उस वचन को पढ़ रहा हूं. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். हे बच्चारनियों, क्या तुम नहीं जानती कि संसार से मित्रता करनी परमेश्वर से भय करना है. सो जो कोई संसार का मित्र होना चाहता है वो अपने आप को परमेश्वर का बैरी बनाता है. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. காரியங்களை கவனித்து கேளுங்கள். आप संसार से प्यार कर सकते हैं या परमेश्वर से प्यार कर सकते हैं इस वचन के अनुसार. இந்த வசனத்தின்படி பார்த்தால் நீங்கள் ஒன்று உலகத்தை நேசிக்க முடியும் அல்லது தேவனை நேசிக்க முடியும். संसार का मित्र बन सकते हैं या परमेश्वर का मित्र बन सकते हैं. உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க முடியும் அல்லது தேவனுக்கு சிநேகிதனாயிருக்க முடியும். हम परमेश्वर से जितना प्यार करना चाहिए उतना कर नहीं पाते हैं. उसका अनेक कारण है. நாம் தேவனிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூற வேண்டுமோ அவ்வளவாய் கூறாமல் இருக்கிறோம். அதற்கு अनेक காரணங்கள் உண்டு. हम अपने परमेश्वर की जानकारी अगर रखेंगे, நாம் தேவனை குறித்து அறிவு உடையவர்களாய் இருந்தால் हम मुंह के बल गिर के उसकी आराधना करेंगे. நாம் முகம் குப்புற விழுந்து நாம் அவரை ஆராதிப்போம். थोड़ा कान खोल के सुनिएगा. अगर आपके पास लिखने की आदत है इन बातों को लिख लीजिएगा. நன்றாய் செவிகளை திறந்து கேளுங்கள். உங்களுக்கு எழுதக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த காரியத்தை எழுதி கொள்ளுங்கள். हम एक छोटी सी संसार में जो जी रहे हैं, நாம் ஒரு சிறிய உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ध्यान से सुनिए. நன்றாய் கவனியுங்கள். जिस पृथ्वी पर हम जी रहे हैं எந்த பூமியிலே நாம் வசிக்கிறோமோ इसी को संसार कहते हैं. இதைத்தான் உலகம் என்று அழைக்கிறோம். लेकिन ये ब्रह्मांड में ஆனால் இந்த भूलोकम अनेकத்தையும் பார்த்தால் देखने में लगता है कि यहाँ से अमेरिका जाने में हमको कम से कम 16 घंटा या 17 घंटा उड़ान भरने में लग जाएगा. நாம் இங்கே இருந்து அமெரிக்கா போக வேண்டும் என்று சொன்னால் 16-17 மணி நேரங்கள் விமானத்திலேயே பயணிக்க வேண்டியிருக்கும். फिर घूम के आने के लिए फिर हमको 20 घंटा लगना पड़ेगा. திரும்ப சுத்தி வர வேண்டும் என்று சொன்னால் 20 மணி நேரம் அதிகம் பிடிக்கும். आपको मालूम होना चाहिए, உங்களுக்கு தெரிய வேண்டும், आजकल के विमान यात्रा में हमको 980 किलोमीटर स्पीड में जाता है. இன்றைக்கு ஆகாய விமானத்தினுடைய வேகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 980 किलोमीटर மணிக்கு செல்கிறது. उस रफ्तार में जाने वालों को घूम के आने में 36 घंटा कम से कम लगेगा. அந்த வேகத்திலே ஒருவன் அந்த விமானத்திலே போய் வருவான் என்று சொன்னால் உலகம் முழுவதும் சுற்றி வர 36 மணி நேரம் பிடிக்கும். 36 घंटा यात्रा करके ही हम पृथ्वी के एक बार चक्कर कर सकते हैं. 36 மணி நேரங்கள் பிரயாணம் பண்ணின பின்புதான் இந்த பூமி முழுவதையும் ஒரு முறை சுற்றி வர முடியும். हम सोचेंगे, நாம் யோசிப்போம், बाप रे बाप, ஏங்கப்பா इतना चक्कर करना पड़ता है. எவ்வளவு சுத்தி சுத்தி வரணுமா? इसी से आपका पता चलता होगा இதிலிருந்து நீங்கள் அறிய வேண்டிய காரியம், हमारा पृथ्वी जिस पर हम रहते हैं நாம் எந்த பூமியிலே வசிக்கிறோமோ लगभग 35,000 किलोमीटर का सरकमफ्रेंसेस है. அதனுடைய சுற்றளவு அல்லது சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கிறதே அது 35,000 கிலோமீட்டர் நீளமுடையது. मैं मोटी बात में कहता हूं, நான் அப்ராக்சிமேட்டா அந்த காரியத்தை சொல்கிறேன். थोड़ा कान खोल के सुनिएगा. என்னுடைய காரியங்களை செவி கொடுத்து கேளுங்கள். हम सोचते हैं कि पृथ्वी बहुत बड़ा है, நாம் நினைக்கிறோம் இந்த பூமி மிக பெரியது. लेकिन मैं कुछ विवरण आपको और देने जा रहा हूं. थोड़ा सा नोट कर लीजिए. आपको बिल्कुल ऐसा कर देगा, हाँ मेरा परमेश्वर कितना महान है. நீ இன்னும் சில விவரங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அது உங்களை அப்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். அடேங்கப்பா என்னுடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று ஆராதிப்பீர்கள். हमारे लिए एक सूरज है. நமக்கு ஒரு சூரியன் உண்டு. सूरज कितना बड़ा है मालूम है? சூரியன் எவ்வளவு பெரியது தெரியுமா? हेलो,
बहुत स्टूडेंट्स है यहाँ அநேக மாணவ மாணவிகள் இருக்கிறீர்கள். और पोस्ट ग्रेजुएट से हैं यहाँ, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. डॉक्टरेट पाए हुए लोग हैं. டாக்டரேட்ஸ் படிச்சவங்க இருக்கிறீங்க. मैं उनके सामने अपने को बहुत छोटा समझता हूँ, लेकिन मैंने जो किताबों से वसूल किया उसको मैं आपके सामने पेश कर रहा हूँ. அவர்களுக்கு முன்பு என்னை சிறியவனாக நான் நினைக்கிறேன். ஆனால் நான் புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். हम पृथ्वी को ही बहुत बड़ा समझते हैं, பூமி தான் ரொம்ப பெருசு நாம நினைச்சிட்டு இருக்கிற ஆட்கள். लेकिन सूरज की परिमाण क्या है मालूम है? ஆனால் அந்த சூரியனுடைய சுற்றளவு அல்லது அதனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? पहले முதலாவது मैं 5-6 बातों को आपको बतलाने के लिए जा रहा हूँ. 5-6 காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். हमारे पृथ्वी से सूरज 109 गुना बड़ा है. நம்முடைய பூமியை காட்டிலும் அந்த சூரியன் 109 மடங்கு பெரியது. फिर मैं कह रहा हूँ, திரும்ப சொல்லுகிறேன். बच्चे ध्यान से सुनिए, பிள்ளைகளை நல்லா கவனியுங்கள். जवान ध्यान से सुनिएगा. வாலிபர்களை கவனியுங்கள். मेरे बाइबल बतलाती है परमेश्वर ने आकाश और पृथ्वी को बनाया. என் வேதம் சொல்லுது தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார். ये परमेश्वर की शक्ति को थोड़ा समझिए. தேவனுடைய வல்லமையை கொஞ்சம் புரிந்து பாருங்கள். बाइबल बतलाती है उसने वचन से बनाया. வேதம் சொல்கிறது அவர் வார்த்தையினாலே உண்டாக்கினார். उसके वचन का ताकत को समझिए. அவருடைய வாயின் வார்த்தையின் பலத்தை உணருங்கள். हमारा पृथ्वी को हम बहुत बड़ा समझते हैं. நம்முடைய பூமியையே நாம் பெரிது என்று நினைக்கிறவர்கள். सूरज 109 गुना बड़ा है. சூரியனோ பூமியை காட்டிலும் 109 மடங்கு பெரியது. इसका मतलब அதனுடைய அர்த்தம் என்ன? अगर हम हमारा पृथ्वी के लेके सूरज के अंदर डालेंगे, நாம் நம்முடைய பூமியை எடுத்து சூரியனுக்குள்ள போட்டு பார்த்தா कितना पृथ्वी को डाल सकते हैं मालूम है? எவ்வளவு பூமிக்களை அந்த சூரியனுக்குள்ளே போட முடியும்? 13 लाख पृथ्वी को सूरज के अंदर डाल सकते हैं. 13 லட்சம் பூமிக்களை அந்த சூரியனுக்குள்ளே போட்டு விட முடியும். कान खोल के सुनिएगा. நன்றாய் செவிகளை திறந்து கேளுங்கள். अभी कुछ लोगों का आंख बाहर आ रहा है. இப்பொழுது சிலருடைய கண்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. मैं सारी बातों का कहते कहते कान ऊपर चले जाएगा. எல்லா காரியங்களையும் சொல்ல சொல்லனா உங்களுடைய காதுகள் எல்லாம் நேரா எழும்பி நிக்க ஆரம்பிக்கும். और बोलते बोलते मुंह हाँ करने लगेंगे. இன்னும் சொல்ல போனா உங்க வாய ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. फिर और कहेंगे दांत बाहर निकल जाएगा. திரும்ப பார்த்தா பல்லெல்லாம் வெளியே வந்துரும். ध्यान से सुनिए. நன்றாய் கவனியுங்கள். 13 लाख पृथ्वी का आप सूरज के अंदर डाल सकते हैं. 13 லட்சம் பூமி உருண்டைகளை நீங்கள் ஒரே சூரியனுக்குள் போட்டு விடலாம். एक और बात को सुनिएगा. இன்னொரு காரியத்தை கேளுங்கள். हमारे पृथ्वी से நம்முடைய பூமியை காட்டிலும் वजन में देखा जाए, எடையை பார்த்தோம் என்று சொன்னால், वजन में अगर நிறையை பார்த்தோம் என்று சொன்னால், इसके लिए कोई तराजू हो ஒருவேளை அதை நிறுத்து பார்க்க ஒரு தராசு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். और एक तरफ सूरज के रखेंगे, ஒரு புறம் அந்த தராசு தட்டுல சூரியனை வைத்து दूसरे तरफ पृथ्वी को रखेंगे, இன்னொரு புறம் அந்த பூமியை வைத்து பார்த்தால் कितना पृथ्वी को रखना पड़ेगा मालूम है? சமமாக்க எவ்வளவு பூமியை வைக்க வேண்டும் தெரியுமா? 33,30,000 पृथ्वी रखेंगे तब वजन बराबर आएगा. 33,30,30,000 பூமிகளை வைத்தால்தான் அந்த தராசு நேரா நிற்கும். बाप रे बाप, इसी का परमेश्वर लटका के रखा. இதைத்தான் ஆண்டவராய கர்த்தர் தொங்க விட்டிருக்கிறார். वो भी घूम रहा, அது சுத்திக்கிட்டே இருக்குது. अपने रास्ता में चल रहा है. தன் வழியிலேயே போய்கிட்டு இருக்குது. इसका मतलब ये गेंद जैसा जब गेंद को मारते हैं ऊपर ऐसे घूमता, वैसे ही 33,30,000 गुना पृथ्वी से ज्यादा वजन रखने वाला सूरज को परमेश्वर लटका के रखा. எப்படி ஒரு பந்தை மேலே தூக்கி போட்டால் அப்படியே சுத்துமோ, ஆகாயத்துல அது யாரும் பிடிக்காம, அப்படியே 33,30,000 அந்த எடை உள்ள பூமியை காட்டிலும் அந்த சூரியன் அங்கே தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. इतनी बड़े सूरज जो है, இவ்வளவு பெரிய சூரியனானது हमसे कितना दूर है? நம்மை காட்டிலும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? 150 மில்லியன் किलोमीटर. அது 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. अगर जरा सा भी नजदीक आ जाएगा हम जल जाएंगे. கொஞ்சம் பக்கத்துல வந்தாலும் நம்ம எரிந்து சாம்பலாகி விடுவோம். बातों को सुनिएगा. நல்ல காரியங்களை கேளுங்கள். 150 मिलियन, 1 मिलियन का 10 लाख होता है. 1 மில்லியன் கணக்குப்படி பார்த்தால் 10 லட்சம் அதற்கு சமம். घर में जाके आप कितना
शून्य को जोड़ सकते हैं, जोड़िएगा। வீட்ல போய் இந்த 150 மில்லியன் சொல்லி பார்த்தா எவ்வளவு லட்சம் கோடி வருதுன்னு சொல்லி பூஜ்ஜியத்தை போட்டு பாருங்க. अगर ஒருவேளை हम यात्रा करने शुरू करेंगे, நாம் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சோம் சொன்னா, बिना ठहरे हुए यात्रा करना शुरू करेंगे, எங்கேயும் தங்காம நேரா போயிட்டே இருக்கிறோம் சொன்னா 160 किलोमीटर रफ्तार में जाएंगे, क्योंकि आजकल की गाड़ी जो है 160 किलोमीटर तक आराम से जा सकती है, ऐसा गाड़ी बनाया गया है। இன்றைக்கு வண்டி கார்களை பாத்தீங்க சொன்னா 160 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்துல போகக்கூடிய வண்டிகளை உருவாக்கி இருக்காங்க. சரி, நாமும் 160 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம் சொன்னா, एक तेज रफ्तार जाने वाली गाड़ी से अगर जाएंगे, ஒரு வேகமாய் போகக்கூடிய ஒரு வண்டியில நீங்க போறீங்கன்னு சொன்னா और कितना दिन लगेगा मालूम है? எவ்வளவு நாள் பிடிக்கும் சூரியனை போய் சேர? बगल वाला का हाथ पकड़ के पूछ लीजिए, பக்கத்துல கரங்களை பிடித்து நீங்கள் அப்படியே கேட்டு பாருங்க. सूरज पहुंच से कितना साल लग जाएगा? சூரியனை போய் அடைவதற்குள்ள எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் தெரியுமா? बिना रुके, நிக்காம, चाय के लिए नहीं, टी कुड़ी के खाने के लिए नहीं, ढाबा में नहीं, ऐसे रुक के बिना चलते रहेंगे तो டீயும் குடிக்க நிக்க கூடாது, சாப்பிடக்கும் நிக்க கூடாது, போற வழியில இருக்கிற ரோட் சைடு ஹோட்டல்லையும் நிக்க கூடாது. कितना दिन लगेगा? எவ்வளவு நாள் பிடிக்கும் தெரியுமா? पूछिए अपना கேளுங்க, दोस्तों से கேட்டு பாருங்க. पूछिए। எவ்வளவு ஆண்டு பிடிக்கும் போய் சேர்றதுன்னு கேட்டு பாருங்க. आप क्या समझते हैं? நீ உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்களேன். पूछिए, கேட்டு பாருங்க, पूछिए, கேட்டு பாருங்க. पूछिए, पूछिए। கேளுங்க பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து. कितना अनुमान करते हैं? உங்களுடைய யூகம் என்ன? கெஸ் பண்றீங்களா? எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க. 106 साल लगेगा, तब तक में आपका दादा भी मर जाएगा, आप भी मर जाएंगे। 106 வருஷங்கள் பிடிக்கும். அதுக்குள்ள உங்க தாத்தாவும் செத்து போவாரு, நீங்களும் செத்து போயிருவீங்க. 106 साल लगेगा अगर बिना रुक के हम चलने நிக்காம நம்ம வண்டி போயிட்டு இருக்கு சொன்னா 106 வருஷங்கள் பிடிக்கும். इतना दूर में सूरज है, அவ்வளவு தூரத்துல சூரியன் இருக்கிறது. और उसका टेम्परेचर अगर नापिएगा, அதனுடைய டெம்பரேச்சரை நீங்க அளந்து பார்க்கணும்னு சொன்னா हमारा शरीर का टेम्परेचर क्या होता है? நம்முடைய சரீரத்தினுடைய சூடு வெப்பம் எவ்வளவு தெரியுமா? सेंटीग्रेड में बताइए। சென்டிகிரேட்ல சொல்லுங்க எவ்வளவு நம்முடைய சரீரத்தினுடைய சூடு எவ்வளவு வெப்பம்? सब स्टूडेंट्स हैं, எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸா தான் இருக்கீங்க முன்னால. साइंस टीचर मेरा अनुवाद कर रहा है, थोड़ा सा बताइए भैया। சயின்ஸ் டீச்சர் எனக்கு மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்களேன். आपका शरीर का टेम्परेचर कितना रहने से ठीक रहता है? உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்தா நீங்க சுகமா இருக்கீங்கன்னு அர்த்தம். 37 पॉइंट, ठीक, थोड़ा सा आप लोग पास कर रहे हैं, ठीक है। பாஸ் ஆயிட்டே இருக்கீங்க. சரி, 37 வந்துட்டு பரவாயில்ல. आपका शरीर जो है मान लीजिए 37, थोड़ा सा ऊपर होने से बुखार जैसा लगता है और ज्यादा होने से कांपने लगते हैं। உங்களுடைய சரீரத்துல கொஞ்சம் 37க்கு மேல போனா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி நீங்க இருப்பீங்க. அதையும் தாண்டி மேல போயிட்டா நீங்க ஆடி அசைய ஆரம்பிச்சிருவீங்க. अगर 40 डिग्री का अगर हो जाएगा तो आपको फिट्स आने लगेगा। 40 டிகிரி சென்டிகிரேட் ஆகும் பொழுது உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துரும். लेकिन पृथ्वी का टेम्परेचर कितना है मालूम है? ஆனால் இந்த பூமியினுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? 6000 सेंटीग्रेड। 6000 சென்டிகிரேட். बगल वाला का हाथ पकड़ बोले नजदीक जाने के लिए चाहते हैं। சூரியனுடைய டெம்பரேச்சர் 6000 டிகிரி செல்சியஸ். 6000 सेंटीग्रेड, कैन यू जस्ट इमेजिन? நீங்க அத கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுமா? அந்த சூரியனுடைய டெம்பரேச்சர் 6000 டிகிரி செல்சியஸ். इसलिए परमेश्वर ने उसको दूर में रखा है। ஆகையால தேவன் அதை தூரத்திலேயே வைத்திருக்கிறார். अगर नहीं हो तो हम लोगों का बुखार छूट जाएगा। ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் அவ்வளவுதான், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஏறி போயிரும். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इंसान उसकी रोशनी कितना है? அதனுடைய ஒளி எவ்வளவு தெரியுமா? வெளிச்சம். अगर एक कैंडल को आप नापेंगे, एक कैंडल से नापेंगे, ஒருவேளை ஒரு கேண்டில வச்சு இவ்வளவு வெளிச்சம் சொல்லி நீங்கள் அளந்து பாத்தீங்க சொன்னா उस कैंडल का नाप से अगर सूरज की रोशनी को नापेंगे, அந்த கேண்டிலுடைய வெளிச்சத்தை வச்சு சூரியனுடைய வெளிச்சத்தை வைத்து எத்தனை மடங்கு என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தால் आपके मन में नहीं आएगा, क्योंकि मैं ऐसा शब्द को इस्तेमाल करने जा रहा हूं। ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட வார்த்தையை போட்டு நான் உங்களுக்கு விளக்கும் பொழுது உங்களுக்கு அது புரியவே புரியாது. 3 ऑक्टिलियन, इसका मतलब 3 डाल के उसके बाद 27 साइबर लगाना पड़ेगा। 3 எழுதி அதற்கு பின்பதாக 27 ஜீரோவை போட்டு பாத்துருங்க, அது என்ன வரும்னு சொல்லி பாருங்க. 3 लगा के फिर 27 जीरो का लगाना पड़ेगा।
மூன்றை போட்டு அது பக்கத்துல 27 ஜீரோவை போட்டா அந்த நம்பர் தான் அது. 3 जीरो लगाते हैं तो हम लोग 1000 कहते हैं. சரி 3 ஜீரோ வருதுன்னு சொன்னா 1000 சொல்றோம். 5 जीरो लगाते हैं तो हम 1 लाख कहते हैं. 5 ஜீரோ போட்டுன்னு சொன்னா அது 1 லட்சம் என்று சொல்லுகிறோம். और वैसे ही ट्रिलियन, वैसे ही जाते 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 3 और 27 जीरो का लगाना पड़ेगा. 27 ஜீரோவை அதற்கு பக்கத்துல போட்டு ட்ரில்லியன் என்று சொல்லி வருகிற வார்த்தை வருகிறது அங்கே. बाप रे बाप. अभी सूरज की कहानी इतनी है. சூரியனுடைய கதையே இப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா सूरज जो है एक परिवार का एक अंश है. இந்த சூரியன் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மெம்பர். उसको कहते हैं गैलेक्सी. அதை சொல்லுகிறோம் சூரிய குடும்பம் அல்லது கேலக்சி என்று. सूरज का गैलेक्सी. சூரிய குடும்பம் என்று அழைக்கிறோம். सूरज को केंद्र रखते हुए अनेक ताराएं घूमते रहते हैं. சூரியனை மத்தியில் வைத்து अनेक நட்சத்திரங்கள் சுத்திக் கொண்டே வருகின்றன. उसी में से एक टुकड़ा है पृथ्वी. அதுல ஒரு டுக்குடா அல்லது ஒரு பகுதி தான் இந்த பூமி. कितना गैलेक्सी है मालूम है? எவ்வளவு சூரிய குடும்பங்கள் உண்டு தெரியுமா? कितना गैलेक्सी है मालूम है? எவ்வளவு கேலக்சிஸ் இருக்குது தெரியுமா? जैसा हम सूरज के परिवार को हम दूर दृष्टिकोण की उस लेंस में देख पाते हैं. எப்படி அந்த சூரியனுடைய கேலக்சி அல்லது குடும்பத்தை நாம தூரமா ஒரு டெலஸ்கோப் வச்சு இதைய வச்சு நாம் பார்க்க முடியுதுன்னு சொன்னால் जिसमें लाखों ताराएं पाई जाती है. அந்த ஒரு சூரிய குடும்பத்திலேயே லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன. वैसे ही அப்படியே साइंटिस्ट लोगों का कहना 300 से 500 बिलियन गैलेक्सी है. बाप रे. சயின்டிஸ்ட் சொல்றாங்க 300 இருந்து 400 பில்லியன் கேலக்சிஸ் 500 பில்லியன் கேலக்சிஸ் இருக்கிறது. उसमें एक तारा का नाम है, அதனுடைய ஒரு நட்சத்திரத்தினுடைய பெயர் ईटा करीनी. ஈட்டா கரேனி என்று. उस तारा का साइज क्या है? அந்த நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? सूरज से சூரியனை காட்டிலும் 5 मिलियन. इसका मतलब 5 मिलियन का मतलब 5 மில்லியன் 50 லட்சம். 50 லட்சம் இல்ல, 500 லட்சம். சாரி 500 லட்சம் 500 லட்சம். इसका मतलब 5 करोड़ बड़ा है. 5 கோடி சூரியனை காட்டிலும் அந்த நட்சத்திரம் அளவுல பெரியது. अभी आपके दोस्त के हाथ पकड़ के पूछिए, இப்போ உங்களுடைய நண்பருடைய கரத்தை பிடித்து நீங்கள் கேட்டு பாருங்கள். आपके ये मटर का ब्रेन में चढ़ता है? Can you absorb this in your butter little mटर brain? இந்த மட்டர் தடவன மாதிரி இருக்கிற அந்த பிரெயின்ல சின்ன பிரெயின்ல என்ன இது உள்ள நுழைதா நான் சொல்றதுன்னு கேட்டு பாருங்க. लेकिन ये धर्म शास्त्र बतलाती है, मेरा परमेश्वर ने अपने मुंह के वचन से इन सारी बातों को क्षण भर में बनाया. ताली बजा के परमेश्वर को धन्यवाद करें. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது இந்த எல்லா பெரிய பெரிய காரியங்களையும் நான் எண்ண முடியாத காரியங்களையும் தேவனாய கர்த்தர் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். और प्रभु का वचन में यह भी लिखा है, தேவ வசனத்திலே இதுவும் எழுதி இருக்கிறது. एक वचन को पढ़िएगा, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். कोलोसियों की पत्री கொலோசியருக்கு எழுதின நிருபம் और पहला अध्याय. 1ஆம் அதிகாரம். वहां पौलुस एक बात को कहते हैं, अनेक जगहों में पाई जाती है, लेकिन इस वचन को हम थोड़ा सा पढ़ेंगे. அங்கே अनेक காரியங்கள் இருந்தாலும் இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் வாசித்து விடலாம். 16वां पद से पढ़ेंगे. 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். वहां पर पहला अध्याय, कोलोसियों की पत्री पहला अध्याय का 16वां पद को पढ़िएगा. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். क्योंकि उसी में अर्थात यीशु मसीह में सारी वस्तुओं की सृष्टि हुई, स्वर्ग की हो अथवा पृथ्वी की, देखी या अनदेखी, क्या सिंहासन, क्या प्रभुताएं, क्या प्रधानताएं, क्या अधिकार, सारी वस्तुएं उसी के द्वारा और उसी के लिए सृजी गई है. ஏனென்றால் அவருக்குள்ளும் அதாவது இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும்
கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. आखिरी लाइन को मैं फिर पढ़ रहा हूं. கடைசி லைனை திரும்ப வாசிக்கிறேன். सारी वस्तुएं उसी के द्वारा और उसी के लिए सृजी गई है. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. इतनी बड़े ब्रह्मांड में இவ்வளவு பெரிய இந்த பூமண்டலத்திலே आपका साइज कितना है? உங்களுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? சைஸ் क्या என்னது? धूल के टुकड़ा से भी 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 टुकड़ा. இந்த தூசி இருக்கிறதே ஒரு சின்ன தூசி. அதை துண்டா போட்டு அதை துண்டா போட்டு அதை துண்டா போட்டு அதை துண்டா போட்டு அதை துண்டா போடுற கிடைக்கிறது உள்ளதான் உங்க அளவு. इसके मतलब कुछ भी नहीं है. அதை பாத்தீங்க சொன்னா ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். बड़ा ब्रह्मांड में அவ்வளவு பெரிய பூமண்டலங்களிலே நம்முடைய அளவு. सूरज ये हमारा पृथ्वी कुछ भी नहीं है. நம்முடைய பூமி ஒண்ணுமே இல்ல. उसमें आए कुछ भी नहीं है. அதுல நான் என்ன ஒண்ணுமே கிடையாது. लेकिन मेरा परमेश्वर कहता है, ஆனா என்னுடைய தேவன் சொல்கிறார், मैंने बनाया, நான் சிருஷ்டித்தேன், मैंने अपने लिए बनाया. எனக்கென்று நான் சிருஷ்டித்தேன். तमिल में एक गीत का ये लाइन इस प्रकार है. தமிழில் ஒரு பாடலுடைய ஒரு வரி இப்படியாக உண்டு. लेकिन ये मनुष्य क्या सोचता है मालूम है? ஆனா இந்த மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? मैं कुछ हूँ. நான் யாரு தெரியுமா? क्या समझते हैं? என்ன நினைச்சிருக்க என்ன குறித்து? मैं कुछ भी नहीं समझता हूँ. நான் ஒண்ணுமே நினைக்கலப்பா. உன்னை குறித்து ஒண்ணுமே புரியல. क्या समझता है तुम? सीने टांगो मत. நீ என்ன நினைக்கிறா? உன் நெஞ்ச நிமித்திட்டு நிக்காத. अगर कोई हमसे आगे पूछेगा आप हमको क्या समझते हैं, யாராவது கேட்டீங்கன்னா உங்களை பார்த்து என்ன நீ என்ன நினைச்சிருக்கீங்க என்ன குறித்து? मैं कहूंगा धूल से भी धूल से भी धूल से भी धूल समझता हूं. நான் உன்னை தூளை காட்டிலும் தூள், அந்த தூளை காட்டிலும் தூள், அந்த தூளை காட்டிலும் தூளா जब நினைக்கிறேன். परमेश्वर की इतनी बड़ी सामर्थ्य मैं देखता हूं, நான் தேவனுடைய பெரிய வல்லமையை காண்கிற வேளையிலே उस सामर्थ्य परमेश्वर ने मुझसे प्यार किया, அந்த வல்லமையினால தேவன் என்னை சிநேகித்தார். उसके लिए बहुमूल्य लहू का बहाया. அதற்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். मेरे पास घमंड करने के लिए क्या रह गया? என்னிடத்திலே மேன்மை பாராட்ட இருக்கிறது தான் என்ன? कुछ भी नहीं. ஒண்ணுமில்லை. इसलिए पौलुस कहता है, ஆகையாலே பவுல் சொல்கிறான், ये संसार मेरे लिए, உலகம் எனக்காக, मैं संसार के लिए நான் உலகத்துக்காக मसीह के साथ क्रूस पर चढ़ाया गया हूं. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையுண்ணப்பட்டிருக்கிறேன். इसलिए क्रूस के ऊपर मैं घमंड करूंगा. ஆகையாலே சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ध्यान से सुनिए प्यारे अभी, பிரியமானவர்களே நன்றாய் கவனியுங்கள். मेरे भाई बहन, मेरे बच्चे, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, जब कभी आप परमेश्वर के सम्मुख में चले आते हैं, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீர்களோ, परमेश्वर की महत्वता को नहीं समझते हैं, தேவனுடைய மகத்துவத்தை நாம் அறிகிறது கிடையாது. परमेश्वर के प्यार को नहीं समझते தேவ हैं, அன்பை நாம் உணர்கிறது கிடையாது. परमेश्वर ने क्या दाम चुकाया उसका नहीं समझते हैं. தேவன் கொடுத்த விலைக்கரையும் என்ன அறிவது கிடையாது. इसलिए आराधना में न जाना है रे. ஆராதனைக்கு தானே நம்ம போகணும். देना बज रहा है. அங்க பாட்டு தானையா போயிட்டு இருக்கு अरे இப்போ. वाह, सुरेश भैया थोड़ा बकेंगे, ठीक है जाने दीजिए. சரி, சுரேஷ் அண்ணே கொஞ்சம் போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே கிடப்புறாரு. சரி, அதுக்கப்புறம் போலாமே. बुक्का क्वायर थोड़ा सा कुछ गाएगा, क्या करेगा? இந்த கொயர் ஒண்ணும் தெரியாது, எதையாவது போட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன போறது முன்னால? कुछ लोग ताली बजाएंगे, சிலர் கையையும் தட்டிக்கிட்டு இருப்பாங்க தெரியாம. क्या वो 9 बजे तक जाएंगे, थोड़ा सा अटेंडेंस मार के चले आएंगे. 9 மணி வரைக்குள்ளேயும் போயிட்டுன்னு சொன்னா அட்டெண்டன்ஸ் போட்டு ஓடி வந்துடலாமே. परमेश्वर को समझते नहीं है, நாம் தேவனை அறிகிறது அல்ல, परमेश्वर का प्यार को समझते नहीं தேவ है. அன்பை அறிந்தவர்கள் அல்ல. क्लासरूम में ऐसे अटेंशन में रहेगा, ஆனா கிளாஸ் ரூம்ல அட்டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளு मास्टर के लिए कितना डरता उतना परमेश्वर से डर नहीं है. क्यों जा रहे हो? तो ठीक है, प्यार किया ठीक है. வாத்தியார கண்டு அவ்வளவு பயம். ஆனா இங்க ஆண்டவரை பார்த்தா அவ்வளவு பயம். சரி, என்ன என்ன ஒரு சாதாரண வாழ்க்கை. मैं एक बार उड़ीसा गया था. ஒரு முறை நான் ஒரிசாவுக்கு போனேன். वहाँ एक उड़ीसा में एक हमारा मिशनरी थे. அங்க ஒரிசாவில நம்முடைய மிஷனரி ஒருவர் இருந்தார். मेरा दोस्त, என்னுடைய நண்பராகிய ஒரு மிஷனரி அங்க இருந்தார். भाई गुणसेरन का कॉलेज मीट है.
சகோதரர் குணேஸ்வருடைய கல்லூரி थोड़ा சேர்ந்து படித்தவர். वे थके हुए थे, थोड़ा सेवकाई के चलते परेशान थे। அவர் ரொம்ப களைத்திருந்தார். ஊழியத்து நிமித்தம் கொஞ்சம் அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். उनको उत्साहित करने के लिए मैं यहाँ से गया। நான் உற்சாகப்படுத்த இங்க இருந்து ஒரிசாவுக்கு போனேன். मैं ओडिशा में पेड़ के तले एक आदमी बैठा था। அந்த ஒரிசாவில மரத்துக்கு கீழே ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தாரு. मुझे मन करता था कम से कम ओडिशा का एक आदमी के सुसमाचार सुना दें। எனக்கு உள்ள மனசு வந்துச்சு, ஒரிசாவுக்கு போயாச்சு, குறைந்தது ஒரு ஆளுக்கு இந்த ஆளுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிரணும். वो ओडिया, मैं तो ओडिया जानता नहीं हूँ, எனக்கு ஒரியா லாங்குவேஜ் தெரியாது. लेकिन तो भी मन करता था ये सुसमाचार सुनाने के ஆனாலும் लिए। மனசு வருது இவருக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிச்சிரணும். मैंने उससे कहा, அவரிடத்துல சொன்னேன், यीशु मसीह आपसे प्यार करता है। இயேசு உங்களை சிநேகிக்கிறார் சொன்னேன். मैंने सोचा कौन यीशु मसीह पूछेगा या कुछ पूछेगा करके मैं सोचा। நான் நினைச்சேன் இயேசுனா யாருன்னு இவர் கேட்பாரு பிறகு சொல்லலாம்னு சொல்லி. उसने कहा करने दीजिए। அவர் சொன்னார், அவர் செய்யட்டும், நேசிக்க விட. यीशु मसीह आपसे प्यार करता है, இயேசு மசீஹ் உங்களை நேசிக்கிறார். करने दीजिए। நேசிக்க விடுப்பா, நேசிக்க விடு. मेरा लगा प्रभु तेरे प्यार को समझता नहीं है। எனக்குள்ள ஒரு அடி விழுந்த மாதிரி, உம்முடைய அன்பை புரியாமல் இருக்கிறானே. महान परमेश्वर ने मेरे ऊपर दृष्टि किया। இவ்வளவு பெரிய ஆண்டவர் என் மேலே தன்னுடைய கண்களை வைத்தாரே. इस प्यार को कहने से भी उसको समझ में नहीं आ அந்த रही। அன்பை சொல்லும் பொழுது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. हम में से भी बहुत लोग ऐसे ही हैं। நம்மிலும் अनेகர் அப்படித்தானே இருக்கிறோம். अरे यीशु मसीह प्यार करता है, இயேசு நேசிக்கிறார். करने दीजिए। சரி நேசிக்க விடுப்பா. यीशु मसीह अपने जान को दिया है, இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். देने சரி दीजिए। போகட்டுமே, அதுல என்ன यीशु இருக்கு? मसीह जी उठा है, இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். होने दीजिए। சரிப்பா, அதுல என்ன இருக்கு? That is why we don't love the Lord as we love the world. इसी के चलते ही जैसे हम संसार से प्रेम करते हैं, उससे ज्यादा परमेश्वर यीशु से प्रेम नहीं कर पा रहे। संसार के प्यार परमेश्वर के प्यार को बिल्कुल दबा देता है, உலக சிநேகம் இயேசுவுடைய சிநேகத்தை அப்படியே மூழ்கடிக்கிறது. लेकिन बाइबल साफ डांटती है। ஆனால் வேதமோ தெளிவாய் திட்டுகிறது. जो संसार से प्यार करता है उसको व्यभिचारिणी कहती है। உலக சிநேகிதர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, விபச்சாரிகளே. मैंने आपको दिखाया था, உங்களுக்கு நான் காண்பித்தேன். परमेश्वर ने தேவன் अपने लिए सब कुछ बनाया, தனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினார். खुद वो बनाने वाला भी है, அவர் உண்டாக்கினவரும் மாத்திரமல்ல, अपने लिए भी बनाया। அவர் தனக்காக உண்டாக்கினார். इसका मतलब मैं अपना नहीं हूँ, அர்த்தம் என்ன? நான் என்னுடையவன் அல்ல, मैं अपना नहीं हूँ, என்னுடையவன் நான் அல்ல. लेकिन हमारे अंदर क्या विचार है? ஆனா நமக்குள்ள என்ன எண்ணம் தெரியுமா? मैं अपना हूँ, मैं कुछ भी कर सकता हूँ, நானா தான் இருக்கிறேன், எனக்குள்ள இவ்வளவு இருக்குது, என்னவும் நான் செய்ய मैं अपना முடியும், भी कर सकता हूँ। என்னவும் நான் செய்ய முடியும் என்னால. संसार के लोग क्या सोचते हैं? உலகத்தார் என்ன நினைக்கிறாங்க? मैं अपना ही, ये मेरा है, मेरा कमाई है, मेरा ताकत है, मेरा कुवत है, मेरा पढ़ाई है, मेरा सब। எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு இவ்வளவு பலன் இருக்குது, நானா செய்ய முடியும். अपने लिए बनाया, தனக்காக உண்டாக்கினார், लेकिन उसको भूल गए हैं। ஆனால் அதை மறந்து விட்டோம் நாம். इसलिए ஆகையினாலே अंतिम दिनों के लोगों की इस दशा के बारे में जब पौलुस लिखता है, கடைசி நாட்களிலே ஜனங்களுடைய நிலைமையை குறித்து பவுல் எழுதும்போது वहां पर एक शब्द को देखिए, அங்கே ஒரு வார்த்தை அவன் எழுதுகிறான். दूसरा तीमुथियुस 2 தீமோத்தேயு और तीसरा अध्याय, 3ஆம் அதிகாரம், वहां पहला पद का पहले पढ़िएगा, முதலாவது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். और ये यहाँ 5 पद तक पढ़ने लायक है, लेकिन सबको देखने के लिए समय नहीं है। 5 வசனங்கள் வரையும் வாசிக்கக்கூடிய பொருத்தம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க நேரம் போதாது. दूसरा तीमुथियुस तीसरा अध्याय का पहला पद, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ये जान रख कि अंतिम दिनों में कठिन समय आएंगे। மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. कैसा कठिन समय आएगा? எப்படி கொடிய காலம் வரும்? वहां मनुष्य की दशा के बारे में बाइबल वर्णन करती है। அப்பொழுதுதான் மனிதனுடைய நிலைமையை குறித்து வேதம் அடுக்குகிறது. क्या कहती है? என்ன சொல்லுகிறது? मैं सबको विस्तारण रूप में बतलाने नहीं जा रहा हूं, எல்லாவற்றையும் விஸ்தாரமாய் சொல்ல விரும்பாமல் நான் मैं केवल पढ़ रहा हूं, फिर एक बात के ऊपर मैं थोड़ा रोशनी डालूंगा, வெறுமனே வாசித்து விட்டு ஒரு காரியத்தின் மேலே கொஞ்சம் விளக்குவேன். क्योंकि मनुष्य अपस्वार्थी, लोभी, डींगमार, अभिमानी, निंदक, माता पिता की आज्ञा टालने वाले, कृतज्ञ, अपवित्र, दया रहित, क्षमा रहित, दोष लगाने वाले, असम्मी, कठोर,
भले के बैरी, विश्वासघाती, ढीठ, घमंडी और परमेश्वर के नहीं वरन सुख विलास ही के चाहने वाले होंगे। वे भक्ति का बेस तो धरेंगे पर उसकी शक्ति को ना मानेंगे। ऐसों से परे रहना। எப்படியெனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராயிராமல் சுகபோக பெரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்। இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு। ध्यान से सुनिएगा। நன்றாக கவனியுங்கள்। तीमोथेयुस को पौलुस लिखता है। தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார்। ऐसे लोग कलीसिया के अंदर पाए जाते हैं इसलिए उनसे परे रह। இப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளே காணப்படுகிறார்கள், விலகி இரு। वहां के गुणों को अगर वर्णन करने शुरू करेंगे, இந்த குணங்களை எல்லாம் விவரித்து பேச ஆரம்பித்தால் 4 दिन विवरण करते देंगे। 4 நாட்கள் இழுத்துக் கொண்டே போகலாம்। मनुष्य का स्वभाव के बारे में क्या लिखा है? மனித சுபாவத்தை குறித்து என்ன இருக்கிறது? डींग मार, தற்பிரியராயும் डींग मार, அகந்தை உள்ளவர்களாயும்। दूसरा पद में पाते हैं डींग मार। இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் हिंदी में வீம்புக்காரர்। हिंदी में लोग कहते हैं இந்தியில சொல்லுவார்கள் ककड़ी इतनी बड़ी है வெள்ளரிக்காய் இவ்வளவு பெருசு, लेकिन उसका बिया इतना बड़ा है। ஆனா உள்ள இருக்கிற விதை இவ்வளவு பெரியதா இருக்கு। बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க, आप ही के बारे में कहा जा रहा है। உங்களை குறித்து தான் இங்க சொல்லிட்டே இருக்காங்க। खाली डींग मारेंगे, வெறுமனே அடிச்சுக்கிட்டே இருப்பான் தன்னை குறித்து பெருமை। ककड़ी इतनी बड़ी है लेकिन उसकी बिया जो है इतना बड़ी है। வெள்ளரிக்காய் இவ்வளவு சின்னதா இருந்தாலும் உள்ள விதையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசு பெருசா இருக்கும்। उसी को डींग मार कहते हैं। அதைத்தான் அங்கே அகந்தை உள்ளவர்கள் என்று लेकिन சொல்லுவார்கள்। उन सारी बातों को निचोड़ या नेव की बातें वहां पर लिखी गई है। ஆனால் எல்லா அந்த பட்டியலில் காணப்படுற எல்லா காரியத்துக்கும் சாராம்சம் ஒன்றிலே இருக்கிறது। एक और बार पढ़ने जा रहा हूं जल्दी जल्दी में। இன்னொரு முறையாக வேகவேகமாய் வாசிக்க போகிறோம்। मनुष्य अपस्वार्थी, लोभी, डींगमा, अभिमानी, निंदक, माता पिता की आज्ञा ठालने वाले, कृतज्ञ, अपवित्र, दया रहित, क्षमा रहित, दोष लगाने वाले, असंयमी, कठोर, भले के बैरी, विश्वासघाती, ढीठ, घमंडी, ये सारी बातों को नेव की बात को मैं दिखा रहा हूं, वहां पर लिखा है। மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் देव प्रियराயிராமல் சுகபோக பிரியராயும்। बस बस चार पद में थोड़ा सा रुक रहे हैं। நான்காம் வசனத்தில் கொஞ்சம் நாம் அங்கே நிற்கிறோம்। इन सारी बातों की सारे अवगुण का कारण क्या है? இந்த எல்லா கெட்ட குணங்கள் இந்த எல்லா தீமையான காரியங்களுக்கும் காரணம் என்ன? पौलुस को पवित्र आत्मा ने प्रेरणा दे के लिखवाया है। பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு ஒரு உந்துதலை கொடுத்து எழுதி இருக்கிறார்। परमेश्वर की नहीं वरन सुख विलास ही के चाहने वाले। அவர்கள் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருக்கிறவர்கள்। इसी को कहते हैं, இதைத்தான் சொல்லுகிறார்கள்। சொல்லுவோம், क्या आप परमेश्वर से प्यार करते हैं या संसार की सुख विलास में मन लगाने वाले हैं? என்ன நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களா அல்லது இந்த உலகத்தினுடைய மாயை சுக போகங்களுக்குள்ளே இருந்து அதை பிரியப்படுத்துகிறீர்களா? हमारे घर में हर एक हफ्ता इतवार को हम लोग पारिवारिक प्रार्थना करने के समय हमारे छोटे नाते पोते सब लोग एक गीत को गाते हैं।
எங்களுடைய குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று எல்லாரும் கூடி நாங்கள் ஆராதிக்கிறோம், காரியங்களை செய்கிற அதே வேளையில பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை எப்போதுமே பாடுவாங்க, சின்ன கோரஸை. ओ ये गीत को गाते हैं, ஒரு பாடலை, இந்த பாடலை அவர்கள் பாடுவார்கள். आगे बढ़े चल आगे बढ़े चल. முன்னேறி செல் முன்னேறி செல். आओ उसमें एक लाइन आता है, அந்த பாடல்ல ஒரு லைன் இப்படி வர்றது, खोवो मत अपने अभिषेक को खोवो मत. இழந்து போகாதே இழந்து போகாதே, உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகாதே. छोड़ो छोड़ो सुख विलास छोड़ दो. விட்டுவிடு விட்டுவிடு, சுகபோகத்தை விட்டுவிடு. सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். आप हमसे पूछेंगे, நீங்கள் எங்களிடத்துல கேட்கலாம், अंकल हमको बताइए कि ये सुख विलास जो संसार की कहते हैं इसका मतलब क्या है? அங்கிள் இந்த சுகபோகம் இந்த உலகத்துக்கு அடுத்தது என்று சொல்லி உலகத்தோடு பேசுகிறீங்களே, அது சுகபோகம்னா என்ன? उसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் தான் என்ன? हम लोगों को समझाइए तब ना मालूम होगा. எங்களுக்கு புரிய வைத்தாதானே நாங்க புரிய முடியும். अगर हम सुख विलास में मन लगाने वाले होंगे, இந்த சுகபோகத்துல மனது செலுத்துகிறவர்கள் இருப்பார்கள் என்றால், उसका अंग्रेजी शब्द इस प्रकार है, அதனுடைய ஆங்கில வார்த்தை பொருத்தமா இப்படி இருக்கிறது, they are not pleasers of God but pleasers of the world. not pleasers of God but pleasers of the world. किसी के पास अंग्रेजी बाइबल है, पढ़ाइए, पढ़िएगा 4 पद को. ஆங்கில வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் இந்த 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே. दूसरा तीमुथियुस 3 अध्याय का 4 पद. treacherous, rash, हाँ. conceited, lovers of pleasure rather than lovers of God. Lover of pleasures rather than lover of God. lovers of pleasures rather than lover of God. कौन सा ट्रांसलेशन है बेटा? NIV में ये ट्रांसलेशन है. NIV ல இந்த மொழிபெயர்ப்பு இப்படி வருகிறது, Lover of the pleasures rather than the lover of God. lover of pleasures rather than the lover of God. बगल वाला का हाथ पकड़ के आंख में आंख मिला के पूछे, आप किसका लवर है? கரங்களை பிடித்து கண்ணை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் யாருடைய லவர் என்று. किसी की आवाज आ रहा, मैं मनीष का लवर हूं, मैं अनिल का लवर हूं. ऐसा नहीं कहिएगा. आप किसके लवर हैं? நீங்கள் யாருடைய லவர் என்று கேட்டு பாருங்கள். See, unless we understand what is the pleasures of this world, you will never be away from the worldly pleasure and love. जब तक हम इस संसार की जो अभिलाषा या संसार की सुख भोगी जीवन की बातों को न समझेंगे, तब तक उस संसार की बातों से हम छुड़ाए नहीं जाएंगे. जब मैं छोटा था, நான் சின்ன பையனா இருந்தபோது दूल्हा अगर किसी गांव में पहुंचेगा, மணவாளன் யாராவது ஒரு வீட்டுக்குள்ள போவாருன்னு சொன்னா, ஊருக்குள்ள गांव के, யாராவது ஒரு கிராமத்துக்குள்ள ஊருக்குள்ள அந்த மணவாளன் போவார் என்று சொன்னால், उन दिनों में अम्बेसडर कार के या फिएट कार के अलावा कुछ भी नहीं रहता था. அந்த நாட்கள்ல பாத்தீங்க சொன்னா அம்பாசடர் கார் அல்லது ஃபியட் கார் ரெண்ட தவிர வேற எந்த காருமே காரே காணப்படாது. अधिकतर अम्बेसडर इस इलाका में पाया जाता था. இந்த பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பகுதி நான் சொல்ற பகுதி அதுல அம்பாசடர் தான் அதிகமா காணப்படும். महाराष्ट्र में फिएट गाड़ी बनती थी, इसलिए वहीं महाराष्ट्र में फिएट गाड़ी पाई जाती थी. இந்த பகுதியில அம்பாசடர், மகாராஷ்டிரா பகுதியில பாத்தீங்க சொன்னா அதனுடைய கம்பெனி அங்க இருக்கிறது ஃபியட் காருடைய கம்பெனி. ஃபியட் கார் அங்க அதிகமா ஓடும். तमिलनाडु में भी पुराना अम्बेसडर गाड़ी रहती थी. தமிழ்நாட்டிலயும் பழைய அம்பாசடர் கார் வச்சிருப்பாங்க. अगर किसी दूल्हा अम्बेसडर गाड़ी में चले आएगा, யாரோ ஒரு மாப்பிள்ளை அம்பாசடர் கார்ல வந்துட்டு இருக்கான்னு சொன்னா, हम लोग चिल्लाते थे, दूल्हा जो है प्लेजर कार में चले आया. நாங்கள் சத்தம் போட்டு சொல்லுவோம், மாப்பிள்ளைய பாருங்க பிளஷர் கார்ல வர்றாரு. अम्बेसडर गाड़ी है, रद्दी गाड़ी है दुनिया में. இந்த அம்பாசடர் காடி உலகத்துல அப்படிப்பட்ட தூக்கி போடப்பட்ட ஒரு வண்டி. वो 25 साल के पहले की गाड़ी में दूल्हा आएगा, डर 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 करके 4 दिन धक्का देके. 25 ஆண்டு பழமையுள்ள அந்த வண்டியில அந்த மாப்பிள்ளை அந்த அம்பாசடர் கார்ல தள்ளி எடுத்து எப்படியோ அந்த வண்டியை ஒருத்த ஓட்டிட்டு வருவான். हम लोग कहते थे, दूल्हा जो है प्लेजर कार में चले आया. மாப்பிள்ளைய பாருங்க, மாப்பிள்ளை பிளஷர் வண்டியில வந்துட்டு இருக்காரு. जब मैं बिहार आया, நான் பீகாருக்கு வந்தபோது दूल्हा तो डोली में चले आता था.
அந்த மாப்பிள்ளை डोली चपरा சப்பரத்துல பெரிய சப்பரம் வச்சிருப்பாங்க, அந்த சப்பரத்துல அந்த மாப்பிள்ளையை கொண்டு வருவாங்க. दूल्हा दुल्हन चले आते थे மாப்பிள்ளையும் பொண்ணு அந்த சப்பரத்துல தான் வருவாங்க. और यहाँ बिहार में एक ही समय में शादी ज्यादा होती है. நம் பீகார்ல பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு ஒரே காலகட்டம் தான், அந்த காலகட்டத்துல தான் எல்லாருக்கும் திருமணம் நடக்குவாங்க. डोली उठाने वाला कभी कभी थक जाता है और किसी पीपल के पेड़ के तले बैठ जाता है. இந்த சப்பரத்தை தூக்குறவன் என்ன பண்ணுவான், ரொம்ப களைத்து போவான், தூக்கிட்டு போகணும் இல்லையா, ஆகையினால ஏதாவது அத்திமரத்திலேயோ மரத்து கீழே போய் உட்கார்ந்துருவான். அவன் थोड़ा आराम करने के लिए கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே உட்கார்ந்துருவான். ये डोली लगभग एक ही समान है, जाते समय दूसरे डोली को उठा जाएगा, इसलिए दूसरे दुल्हन दूसरे दूल्हा के लिए चले जाएगी. அதாவது பாத்தீங்க சொன்னா சப்பரம் எல்லாம் அங்க இருக்கும், இவன் ரெஸ்ட் எடுத்தவன் தெரியாது அவனுக்கு, அதனால சப்பரத்தை தூக்குறன்னு சொல்லிட்டு இன்னொரு சப்பரத்தை, அது வேற ஆளுடைய சப்பரம், அதை தூக்கிட்டு போயிருவான் இன்னொரு இடத்துக்கு. वहां दूल्हा खोल के देखेगा, अरे मैं गोरी लड़की से शादी किया लेकिन काली लड़की आई है. இவன் சப்பரத்தை தப்பா தூக்கிட்டு போயிட்டான். அங்கே கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்க சொன்னா மாப்பிளக்காரன் அங்க கொட்டு மேளத்துல தான் அங்க நல்லா அந்த தூக்கி விடுவான். அந்த துணியை பார்த்த சொன்னா என்னையா வெள்ளக்காரின்னு சொன்னாங்க, கருப்பால இருக்கா. डोली में आने से दूल्हा का बहुत महत्व होता था. சப்பரத்துல மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்தாலே பயங்கரமான ஒரு ஜோரா இருக்கும். फिर धीरे धीरे उन्नति होते होते मारुति जो डब्बा का गाड़ी है वो डब्बा गाड़ी में आएगा, मारुति में आया है. திரும்ப அந்த சப்பரெல்லாம் போச்சு, திரும்ப மாருதி, அது ஒரு டப்பா வண்டி, அந்த டப்பா மாருதியில மாப்பிள்ளை வராரு பாருங்க. फिर कुछ दिन हुआ, திரும்ப கொஞ்ச நாள் போச்சு, बोलेरो में आया है. बोलेरोல மாப்பிள்ளை வந்திருக்காரு பாருங்க. फिर स्कॉर्पियो में आया है. திரும்ப ஸ்கார்பியோல மாப்பிள்ளை வந்திருக்காரு சொல்லுவாங்க. अभी आडी कार में आया है. இப்போ ஆடி வண்டியில மாப்பிள்ளை வந்திருக்காரு சொல்லுவாங்க. बेंस गाड़ी में आया है. பென்ஸ் வண்டியில மாப்பிள்ளை இறங்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க. रेंज रोवर में आया है. ரேஞ்ச் ரோவர்ல மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. अभी हमको बतलाइए प्लेजर मतलब क्या होता है. இப்போ சொல்லுங்க, இந்த ப்ளஷர்னா மீனிங் என்ன, என்ன அர்த்தம்? ये पुरानी एम्बेसडर प्लेजर कार है या आडी कार या रेंज रोवर जो 3.5 करोड़ का है, उसी का प्लेजर गाड़ी कहिएगा. பழைய அம்பாசடர் வண்டி அத ப்ளஷர்னு சொல்லுவீங்களா, இல்லன்னா ஆடி அல்லது ரேஞ்ச் ரோவர் 3.5 கோடி அந்த வண்டியை நீங்கள் ப்ளஷர், எதை நீங்க ப்ளஷர்னு இப்பொழுது அர்த்தம் போடுவீங்க? अंकल हम लोगों को समझाइए, எங்களுக்கு இப்ப புரிய வைங்க, அதுல என்ன இருக்குன்னு புரியல. क्योंकि आपने वचन को दिखा है लवर्स ऑफ गॉड और लवर्स ऑफ प्लेजर्स ऑफ द वर्ल्ड. ஏன்னா நீங்கள் வசனத்தை காண்பித்தீர்கள், லவர்ஸ் ஆஃப் காட், லவர்ஸ் ஆஃப் ப்ளஷர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். मुझको पहले बार जब उड़ान भरने के लिए मौका मिला वो भी याद आता है. இப்பொழுது ஞாபகம் வருகிறது, முதலாவது முறை நான் ஆகாய விமானத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு அப்ப நடந்தது. 1975 में मैं और रूपा, मेरी बहन की मृत्यु की खबर सुन के किसी ने हम लोगों के लिए टिकट खरीदने के लिए पैसा दिया, इसलिए पहले बार हम कलकत्ता में से जाके कलकत्ता से चेन्नई के लिए उड़ान भर रहे हैं. 1975ஆம் ஆண்டு என்னுடைய சகோதரியுடைய மரண செய்தி வந்ததுனாலே நானும் ரூபாக்காவும் எங்களுக்காக ஒருவர் விமான டிக்கெட் வாங்கி கொடுத்ததுனால கல்கத்தாவில் ஏர்போர்ட்ல இருந்து நாங்கள் முதலாவது முறையாக விமானத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலம். मेरी बहन 3 साल मुझसे छोटी थी. என்னுடைய தங்கச்சி 3 வயது என்னை காட்டிலும் கீழானவள். मैं ही उसको हाथ धर के स्कूल ले जाता था. நான் தான் அவ கையை பிடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போனவன். मैं ही उसको मैथमेटिक्स और अंग्रेजी पढ़ाता था. நான் தான் என் தங்கச்சிக்கு கணக்கும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுத்தவன். मैं ही उसको साथ लेके चलने के चलते हम लोगों के बीच में एक बहुत घनिष्ठ प्यार था. நான் தான் அவளுக்கு அல்லது அவ கூட கூட்டிட்டு போய் எல்லாம் செஞ்சதனால எங்க ரெண்டு பேருக்கு இடையில நெருங்கிய ஒரு நட்பு இருந்தது, அன்பு இருந்தது. इसलिए उसकी मृत्यु मेरे लिए बहुत धक्का का कारण रहा. ஆகையினாலே அந்த தங்கச்சியுடைய மரணம் எனக்கு பயங்கர அதிர்ச்சியானது. मैं लंबे चौड़े कहानी को छोटी सी बात में खाने के लिए चाहता हूं. நீளமான காரியம் அதனை சுருக்கி இப்ப சொல்றேன். किसी न किसी रीति से हम दोनों प्राणी वहां कलकत्ता जाना था. ஏதோ ஒரு விதமாக எப்படியோ நாங்க ரெண்டு பேரும் இப்ப கல்கத்தாவுக்கு போனோம். उन दिनों में मैं एक ड्रेस कपड़ा में जीने के लिए अपने एक मन में ठान लिया था. அந்த நாள்ல என்னுடைய அர்ப்பணிப்பு என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு Dress தான் வச்சிருப்பேன், அதை வச்சிட்டே நான் அர்ப்பணிப்போட ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவன். सफेद स्लैक पहनता था, सफेद धोती पहनता था जो 8 गज का होता है. அதாவது சட்டை வெள்ளை நிறத்துல சட்டை நான் போட்டிருப்பேன், 8 முழ வேட்டின்னு சொல்லுவாங்க, அந்த 8 முழ வேட்டியும் கூட வெள்ளை நிறத்துல வேட்டி கொடுத்திருப்பேன். दक्षिण वाले जानते हैं वो 8 गज का
धोती को पूरा घुमा के पहनते हैं. எட்டுமுள்ள வேட்டி குறித்து சொன்ன உடனே தென்னிந்தியாவில் உள்ளவங்க அறிவாங்க. அந்த எட்டுமுள்ள வேட்டியை எல்லாம் சுத்தி எடுத்து அப்படி நல்லா கட்டிட்டு வருவாங்க. அதான் எட்டுமுள்ள வேட்டி. मैं यहाँ पर गाड़ी चढ़ा. இங்கே நாங்க வண்டியில நான் ஏறினேன். उन दिनों में डीजल का इंजन होता था. அந்த நாட்கள்ல பாத்தீங்க சொன்னா ரயில் வண்டி, டீசல் என்ஜின் வண்டி. सामने डिब्बा 2 तो माल गाड़ी रहा. முன்னால உள்ள பெட்டியை பாத்தீங்க சொன்னா அது வந்து लगेज वैन. லகேஜ் வேன். முன்னால இருக்கிற வண்டி, முன்னால இருக்கிற பெட்டி. तीसरी जनरल बोगी रहा, हम उसमें थे. மூன்றாவது ஜெனரல் போகி, ஜெனரல் பெட்டி, அதுல நாங்க இருந்தோம். मैं खिड़की के किनारे बैठने वाला, क्योंकि हमको हमेशा खिड़की के किनारे बैठने का आदत है. எனக்கு எப்பொழுதுமே ஜன்னல் பக்கத்துல இருக்கிற சீட்ல தான் நான் உட்காரக்கூடிய பழக்கமுடையவன். ஆகையினால அந்த ஜன்னல் பக்கத்துல உள்ள சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். गर्मी के समय होने के चलते खिड़की पूरा खोल के रखा था. அந்த ரொம்ப சூடான சம்மரான டைம் ஆகையினால அந்த ஜன்னலை முழுவதுமா ஏற்றி நல்ல காற்றோட்டமா இருக்க முடிய வச்சிருந்தேன். और गाड़ी जाने के समय डीजल इंजन से इतना धुआं निकला, सारे धुआं मेरे ऊपर बैठा था. அந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க சொன்னா டீசல் இன்ஜின் வண்டி ஆகையினால வர்ற அந்த புகை இருக்குதே கருப்பா, அது எல்லாமே வந்து ஜன்னல் வழியா உள்ள என் மேல வந்துச்சு. मेरा कपड़ा और शर्ट और धोती जो है काला काला हो गया. என்னுடைய மேல் சட்டையும் கீழே வேஷ்டி எல்லாம் கருப்பு கருப்பாயிடுச்சு. रूपा बोल रही है आपको इस हालत में उड़ान भरने नहीं देगा, वो चढ़ाएगा नहीं. तुम कहां से आ गए? भीख मंगा. ரூபா அக்கா சொன்னாங்க, இந்த நிலைமையில உங்களை யார் விமானத்துல ஏத்த போறாங்க, கேட்பாங்க நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு இறக்கி விட்டுருவாங்க. तो हम लोगों को एक काम करना पड़ा. ஆகையினால நாங்க ஒரு வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. उन दिनों में जाके टिकट खरीदना पड़ता था. அந்த நாட்களில போன பிறகு தான் டிக்கெட் வாங்க முடியும். इंडियन एयरलाइंस ऑफिस में जाने के पहले मैंने एक बात को सोचा. இந்தியன் ஏர்லைன்ஸ் உடைய ஆபீஸ்க்கு போகும் முன்பதாகவே நான் ஒரு காரியத்தை மனசுல போட்டு தீர்மானிச்சிட்டேன். एक रेडीमेड शर्ट खरीद लेंगे. ஒரு ரெடிமேட் ஷர்ட் ஒன்னு வாங்கிரலாம். ठीक है, रेडीमेड दुकान में गए, एक शर्ट खरीद लिए. ரெடிமேட் கடைக்கு போய் ஒரு ஷர்ட் ஒன்னு வாங்கியாச்சு. धोती को उल्टा करके पहन लिया, भीतर वाला का बाहर, बाहर वाला का भीतर कर. ஆனா வேஷ்டி என்ன பண்ணனும் சொன்னா மாத்தி உடுத்துறலாமே, வெளிய இருக்கிறது உள்ள போயிட்டு உள்ள இருக்கிறது வெளிய வரட்டு சொல்லி மாத்தி உடுத்துறலாம். और इस फिर कैसा कैसा तो हम लोग पहुंच गए. எப்படியோ நாங்க போய் சேர்ந்தாச்சு. இப்போ माँ बाप को तसल्ली देने के लिए मैंने कहा, பெற்றோரிடத்துல ஆறுதல் சொல்லுவதற்காக நான் அங்கே சொன்னேன். और माँ खूब रो रही थी, पापा रो रहे थे, बहन लोग रो रही थी. அப்பா அம்மா தங்கச்சிமார்கள் எல்லாரும் அழுதுட்டு தேம்பி தேம்பி அழுறாங்க. उन लोगों को तसल्ली देने के लिए मैंने कहा, அவரிடத்துல ஆறுதல் சொல்லணும்னு சொல்லி நான் சொன்னேன். सुनिए सुनिए सुनिए, நல்லா கேளுங்க கேளுங்க கேளுங்க. मैं इतना बहन से प्यार करता था, தங்கச்சி இவ்வளவா நான் நேசித்து வந்தேன். आप लोगों को भी ज्यादा दुख होगा जाके जानता हूँ, நான் அறிவே உங்களுக்குள்ளே அவ்வளவு துக்கம் இருக்குன்னு சொல்லி, इसलिए आपका आंसुओं को पहुंचने के लिए मैं उड़ान भर के आया हूँ. உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நான் ஆகாய விமானத்துல வந்திருக்கிறேன். मेरी माँ रोने के बंद कर, प्लेन में आया है. என்னுடைய அம்மா அழதெல்லாம் நிறுத்திட்டு, प्लेनல நீ வந்தியா? रोना सब बंद हो गया. எல்லா அழுகையும் நின்னே போயிடுச்சு. मेरा बेटा हमारा दुख में शामिल होने के लिए प्लेन में आया है. என்னுடைய மகன் இந்த துக்கத்துல கலந்து கொள்ள प्लेनல வந்திருக்கான். इसका मतलब उन दिनों में प्लेन में आना उतनी प्लेजर का काम रहा. அந்த நாட்களிலே प्लेनல வருவது அவ்வளவு प्लेजराன ஒரு காரியமா இருந்துச்சு. लेकिन आजकल सब कोई टाउन बस में जैसे जाते हैं, प्लेन में आते जाते आते जाते. ஆனா இன்றைக்கு டவுன் பஸ் மாதிரி ஆயிற்று. ஜனங்களுக்கு प्लेनல தான் போவாங்க, प्लेनல தான் வந்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. जो बीते दिनों में प्लेजर कहा जाता था, इन दिनों में कुछ भी नहीं है, साधारण जीवन हो गया. கடந்த நாட்களிலே प्लेजर என்று சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே சாதாரணமாய் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. अब आप हमसे पूछेंगे, நீங்க ஏன்டா அப்ப கேட்கலாம், अंकल अंकल அங்கிள் அங்கிள் आप हम लोगों को सिखाइए, நீங்கள் எனக்கு கற்றுத் தாருங்கள். हमारे वक्त में दुनिया का प्लेजर का मतलब क्या होता है. இப்ப நாங்க இருக்கிற காலத்துல உலக சுக போகம் அந்த प्लेजर அர்த்தம் என்ன? क्योंकि बाइबल ये बतलाती है, ஏனென்றால் வேதம் இதை சொல்லுகிறது. उसी तीमोथीस की पहली पत्री को देखिए, அதே தீமோத்தேயுடைய 1 தீமோத்தேயுவுக்கு வாருங்கள். 5वां अध्याय 5ஆம் அதிகாரம் 6 पद. 6ஆம் வசனம். पहला तीमोथीस 5 का 6 पद. 1 தீமோத்தேயு 5 6ஆம் வசனம். उसको देखिए, पढ़िएगा. வாசியுங்கள். क्या लिखा है? जो भोग विलास में पड़ गए वो जीते जी मर गई हैं. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள்.
सब कोई इस वचन के मेरे पीछे पीछे बोलिए। எல்லாரும் இந்த வசனத்தை பின்னால பின்னால சொல்லுங்க பாப்போம். उस वचन को फिर से देखेंगे। அந்த வசனத்தை திரும்ப பார்க்கலாமா? जिसके पास बाइबल नहीं है कम से कम पर्दा को देखिए। வேதம் இல்லாதவர்கள் கொஞ்சம் திரையில பாருங்களேன். पहला तीमुथियुस 5 अध्याय के 6 पद। 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். मेरे पीछे पीछे सब कोई बोलिए। எனக்கு பின்னால நான் சொல்றதபடி சொல்லுங்க நீங்க. जो भोग विलास में पड़ गई वो जीते जी मर गई है। समझ में आया? புரிய வந்துச்சா? फिर भी समझ में नहीं आ रहा क्या भोग विलास। திரும்பவும் அதே ஒரு சுகபோகம். என்ன அது சுகபோகம் புரியலையே. क्या है? என்ன அது? आपने कहा था पहले अम्बासडर गाड़ी को प्लशर कार कहते थे, நீங்க சொன்னீங்க முதலாவது அம்பாசடர் கார் அத பிளஷர்னு சொல்லி வந்தோம். लेकिन अभी करोड़ों करोड़ रुपया का गाड़ी को भी लोग प्लशर गाड़ी नहीं कहते हैं। ஆனால் இப்பொழுது கோடி கணக்கு மதிப்புள்ள அந்த காரையும் கூட ஜனங்கள் பிளஷர்னு சொல்ல மாட்டேங்காங்களே. मैंने बीते दिनों में कहा था, நான் கடந்த நாளிலே சொன்னேனே, एक जन की मृत्यु हुई अभी। ஒரு மனிதன் இப்பொழுது இறந்து போனான். दामी बेंस कार में गए थे। அவன் போனது விலை உயர்ந்த பென்ஸ் கார். साइरस मिस्त्री, சைரஸ் மிஸ்ரி என்பது टाटा ग्रुप का सीईओ रह चुका था। டாடா குரூப்புடைய சிஓவா ஒரு நாள்ல இருந்தவர். बेंस गाड़ी नई गाड़ी थी। பென்ஸ் வண்டி புதுதான கார். 3 करोड़ रुपया की गाड़ी थी। 3 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. उसमें धक्का लगे उनकी मृत्यु हो गई। அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அவர் செத்து போனார். कहां वो प्लशर की गाड़ी रह गई? அது எங்க பிளஸர் காடி இப்போ? तो क्या कह रहे हैं अंकल, क्या कह रहे हैं? அப்ப அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்க? பிளஸர்னா என்ன? थोड़ा कान खोल के सुनिएगा। நன்றாக செவிகளை திறந்து கொஞ்சம் கேட்க முடியுமா? प्रभु यीशु मसीह ने कहा था, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், एक धनवान रहा, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். सुख विलास में जीवन बिता रहा, சுகபோகமாய் வாழ்ந்து வந்தான். पूरा, முழுவதும் திருப்தியாய். लेकिन उसके गेट के पास एक भीख मंगा बैठा था जिसका नाम लाजर। ஆனால் அவனுடைய வாசல் அண்டையிலே ஒரு பிச்சைக்காரனாகிய லாசரு அமர்ந்து கொண்டு வந்தான். आप बाइबल पढ़ने वाले सब कोई, நீங்கள் எல்லாரும் வேத வாசிக்கிறவங்க தானே எல்லாரும்? उस धनी, उस रईस आदमी का नाम क्या था? அந்த பணக்காரன் அல்லது ஐஸ்வர்யவானுடைய பெயர் என்ன தெரியுமா? लोग कोई बोलिए, சொல்லுங்க. ஐஸ்வர்யவானுடைய பெயர் என்ன இருக்குது? नहीं है, இல்லையா? नहीं है। இல்லையா? பெயர் இல்லையா? बहुत बड़ा धनी आदमी है। பெரிய ஐஸ்வர்யவான அவன். वो भीख मंगा का नाम क्या था? அந்த பிச்சைக்காரனுடைய பெயர் என்ன? லாசர். ஓ, फट से बोलते हैं लाजर। உடனே லாசர்னு சொல்லிட்டீங்க. जो गांव से भरा हुआ था, कुत्ता साट रहा था, तो उसको आप नाम जानते हैं, तब जब धनी आदमी का नहीं जानते हैं। அவன் பருக்களால் நிரம்பி இருந்தான். நாய் வந்து நக்கி போட்டது. அவனுடைய பெயர் லாசர் சொல்லிட்டீங்க உடனே. इसका मतलब स्वर्ग लाजर को जानता है, धनी आदमी का नहीं जान रहा है। அதாவது அர்த்தம் பரலோகம் இருக்கிறது, லாசருவை அறிந்து வைத்திருக்கிறது, பணக்காரனை அறியவில்லை. बगल वाला से पूछिएगा, பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்கள், आपको स्वर्ग जानता है? உங்களை பரலோகம் அறிஞ்சிருக்குதா? स्वर्ग में आपका नाम है? உங்க பேரு பரலோகத்துக்கு தெரியுமா? जीवन के पुस्तक में आपका नाम है? ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரு இருக்குதா? कोई कहता अभी मैं तैयार कर रहा एडमिशन के लिए। சிலர் சொல்றாங்க அட்மிஷன்ல பேர் எழுத இப்பதான் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். अभी मैं बपतिस्मा लेने के लिए सोच रहा हूँ, रही हूँ। இப்பதான் நான் ஞானஸ்நானம் எடுக்க யோசித்துக் கொண்டிருக்கிறேன். इसका मतलब आज मृत्यु हो जाएगी किसी कारण से, तो आप स्वर्ग नहीं जाएंगे ना, क्योंकि अटेंडेंस बनेगा नहीं। ஏனென்றால் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு மரணம் வந்துட்டு சொன்னா உங்களுக்கு அங்க அட்டெண்டன்ஸ் போட முடியாது இல்லையா? நீங்க பரலோகம் போக முடியாது. क्या कारण है कि धनी आदमी के नाम को स्वर्ग नहीं जानता? இது என்ன அங்க புதுதா இருக்குது? ஐஸ்வர்யவானுடைய பெயரை பரலோகம் அறியாமல் இருக்கிறது. जो अपनी चीजों को अपनी मेरी 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 कहता है, யாரெல்லாம் இது என்னுடையது, இவைகள் என்னுடையவைகள், இது என்னுடையது என்று சொல்லுகிறானோ, मेरी के साथ यही रह जाएगा हिंदी में। इसका मतलब मेरी जिसका नाम है उसके साथ नहीं उस चीजों के साथ यही रह जाएगा। அந்த பொருளோடு கூட அந்த ஆள் அப்படியே அங்கேயே தான் இருந்தே போயிடுவாரு. If you live for yourself, अगर आप अपने लिए जिएंगे, if you have things for yourself, अगर आप चीजों को अपने लिए रखेंगे,
yourself, पैसे को अपने लिए रखेंगे, if you have your health for yourself, आप स्वास्थ्य को अपने लिए रखेंगे. बॉडी बिल्डर है कुछ लोग ये हमारे यहाँ. ये நம்ம இடத்துல சிலர் உண்டு பாடி பில்டரா இருக்கிறவங்க. एक जवान हमारे जिम में जा रहा था, मैंने पूछा कहाँ जा रहे हैं? நம்முடைய வாலிபன் ஒருவன் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தா, நான் கேட்டேன் எங்கப்பா போயிட்டு இருக்க? हेल्थ बनाने के लिए. நான் ஹெல்த் உண்டாக்க போயிட்டு இருக்கிறேன். मैंने कहा था अच्छा सा तो है. நான் சொன்னேன் நல்லா தானப்பா இருக்க. नहीं थोड़ा सा तोंद निकल गया, उसका पीछे करने के लिए हम जा அவன் रहे हैं. சொன்னா கொஞ்சம் தொந்தி வந்துட்டு இருக்குது, அதை கொஞ்சம் பின்னால உள்ள தள்ளுறதுக்கா போயிட்டு இருக்கிறேன். हमारे बहन लोग भी जाती है और हमारे भाई लोग भी जाते हैं. நம்முடைய சகோதரிமார்களும் அதுல போவாங்க, சகோதரர்களும் போயிட்டு இருக்காங்க. What for? किस लिए? What for? क्यों? अगर आप अपने लिए ही जीने के लिए सीखेंगे, आपका पैसा, आपका सुख, आपका बल, आपके खूबियां, आपकी सारी बातें अगर अपने लिए ही रखेंगे, உங்களுடைய பணமோ பொருளோ சுகமோ எதுவோ ஒருவேளை நீங்கள் உங்களுக்காகவே அதை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், आप pleasures of the world, enemy of God. நீங்களே இந்த உலகத்தினுடைய சுகபோகமாயிருக்கிறீர்கள், தேவனுக்கு விரோதியாயிருக்கிறீர்கள். ये संसार का एक गुण है. இது உலகத்தினுடைய ஒரு குணாதிசயம். हम इसलिए बहुत हिम्मत के साथ बपतिस्मा का समय फिर आराधना में भी इस गीत को गाते हैं. ஆகையினாலே நாம் ரொம்ப அது காரியமாக ஆராதனையிலும் இந்த ஞானஸ்தானத்துக்கு அல்லது இந்த வருகிற போதும் இந்த பாடலை பாடுவதுண்டு. एक और बार मैं याद दिलाने के लिए चाहता हूँ, இன்னொரு முறை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ये संसार और सूरज के परिवार को मैंने आपको दिखाता हूँ. இந்த பூமி, சூரியன், சூரிய குடும்பத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். उतने बड़ा ब्रह्मांड में आप कुछ भी नहीं. இந்த பெரிய பூமண்டலத்திலே நாமோ ஒன்றுமே இல்லை. लेकिन हम पर उसने प्यार किया. ஆனா நம்மிலே ஒருவர் அன்பு கூர்ந்தார். I want to finish it with one statement. मैं एक बात को कह के मैं अंत करने के लिए चाहता हूँ. Love demands love. Love demands love. प्रेम के अलावा कुछ भी नहीं चाहता है. அன்பு அன்பை தவிர வேற எதையும் நாடாது. एक वचन को पढ़ के मैं अंत करने के लिए चाहता हूँ. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்து விட விரும்புகிறேன். प्रेम की बातों को सुलेमान से पूछने से वो कहता है. இந்த அன்புக்கு அடுத்த காரியத்தை சாலமோனிடத்தில் கேட்டு பார்த்தால் அவன் சொல்கிறான். Songs of Solomon 8वां अध्याय, श्रेष्ठ गीत 8 अध्याय का 7वां पद. உன்னத பாட்டு 8வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். पानी की बाढ़ से भी प्रेम नहीं बुझ सकता, न महानदी से डूब सकता. यदि कोई अपने घर की सारी संपत्ति प्रेम के संति दे दे तो भी वो अत्यंत तुच्छ ठहरेगी. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். मैं आखिरी बात के ऊपर जोर दे के पढ़ने के लिए चाहता हूं. நான் கடைசி காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். यदि कोई अपने घर की सारी संपत्ति प्रेम की संति दे दे तो भी वो अत्यंत तुच्छ ठहरेगी. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். परमेश्वर की उस महान प्यार को इस वक्त में समझें. தேவனுடைய அந்த பெரிய அன்பை இந்த வேளையிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். मुझे वो समझने के लिए मैं कौन होता, என்னை அவர் நினைவு கூற நான் எம்மாத்திரம், मुझसे प्यार करने के लिए मैं कौन होता. என்னிடத்தில் அவர் அன்பு கூற நான் யார். जब उसने प्यार किया, அவர் அன்பு கூர்ந்த போது मैं उसके प्रति में क्या दूं. நான் அதற்கு பதிலாக
ஈடா எண்ணத்தை செலுத்துவேன். आंख बंद करके इस बात को मन में ठान लीजिए. கண்களை மூடிக்கொண்டு இந்த காரியத்தை உங்களுடைய மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள்.